ஒட்டு மொத்தமா சேர்ந்து இந்த வீட்டை க்ளீன் பண்றோம் பாருங்க. ஹரி, சின்சான் வீட்ல இல்ல. இந்த கேப்ல நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? கவலையே படாத மச்சி, அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கா. குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்கே வருவா. ஆஹா, கொய்யாக்கனி நல்ல நீ விளையாடல போன சின்சான். நல்லா ஓடி புடிச்சு விளையாடலாம். பக்கத்து வரைக்கும் போனேன். டயர்ட் ஆயிடுச்சுன்றீங்க வந்து படுத்துக்கிட்டேன். பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வந்து இவ்வளவு பேச்சா? என்னப்பா உங்க தலையில அடிபட்டுச்சா? இதுவா? இது காயத்துக்கு கட்டதா கிடையாது. இது வீட்டை க்ளீன் பண்ணணும்ன்றதுக்காக. நீங்களே உளறிடுவீங்க போல இருக்கு. ஓஹோ, இந்த பாருங்க பாருங்க, எங்க அப்பா வீட்டை க்ளீன் பண்றாரா? ஏன்பா அம்மா பாக்கெட் பண்ணி எடுத்து குடுறாங்களா? அப்படியெல்லாம் நீயா என் தப்பா எடுத்துக்கிற ஷின்சான்? இது பாரு ஷின்சான், வீட்டை க்ளீன் பண்றதெல்லாம் பெரியவங்களோட வேலை. ஒரு மாதிரி சின்ன பசங்க இதை செய்யக்கூடாது. சரி நீங்க அப்படி க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. நானும் போய் க்ளீனிங் காஸ்டியூம் போட்டு வந்துறேன். ஓகே. வேற வழியே இல்ல மச்சி, இவன் இருக்கும்போதே தான் நம்ம க்ளீன் பண்ணணும். என்ன ஹரி நீங்களும்? அவன் இருந்தானா நம்ம க்ளீன் பண்ண விட மாட்டான். என்ன க்ளீன் பண்ணனும் சொல்லுங்க. நான் ரெடி ஆயிட்டேன். இதுதான் நம்ம கெட்டப். எனக்கு வேலை கொடுங்க தாயே. பரவாயில்லையே, சுறுசுறுப்பா களத்துல இறங்கிட்ட போல இருக்கு. நீ என்ன சொல்ற மச்சி? ஆமா ஷின்சான், தலையில இவ்ளோ பெரிய துணியை கட்டிட்டு வந்திருக்கே, அது எங்க இருந்து எடுத்த? எத்தனை துணி அங்க வேஸ்டா வச்சிருக்கீங்க? அத 2-3 துணி எடுத்துக்கனே. ஷின்சான் அதே எடுத்தா அது என்னோட ஸ்கார்ஃப். எங்க ஆசாசியா வாங்குன எல்லாம் போச்சு. என்னோட ஸ்கார்ஃப் எடுத்து காசு பண்ண ஷின்சான். சொல்லு. அடுத்து வர பார்ட்டிக்கு போட்டுட்டு போலாம் நினைச்சேன். நீங்க ஒழுங்கா துணி மணியை துவைச்சு வச்சிருந்தா நான் ஏன் எடுக்க போறேன்? நீங்க இருக்காத ஷீரோ போய் வெளிய போ. நான் உன்னை எங்க திட்டின ஷின்சான்? அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாரு. நீ எதுக்கு அப்பாவை தப்பா எடுத்துக்கிற ஷின்சான்? எவ்வளவு ஆசாசியா இந்த வீட்டை க்ளீன் பண்ணலாம்னு வந்தா அப்பா அம்மா சேர்ந்து என்ன திட்டுறாங்க. மெச்சி, எனக்கு என்னமோ ஷின்சான் நமக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறானோன்னு தோணுது. அப்படியா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே மெச்சி. அப்படிங்களா? ஷின்சான் சீக்கிரம் வந்து அம்மாக்கு அப்பாக்கு ஹெல்ப் பண்ணி பார்க்கலாம். இந்த மரியாதையை முதல்லயே கொடுத்துருக்கலாம்ல. ஓகே ஹரி, நீங்க போய் பாத்ரூமை க்ளீன் பண்ணுங்க. ஷின்சான் நீ போய் உன்னோட ரூம்ல எல்லா பொம்மையும் எடுத்து போய் பார்க்கலாம். என்னம்மா தினமும் செய்யற வேலையை இன்னைக்குமா வேற ஏதாவது கொடுங்க. தினமும் செய்யற வேலையை நீ ஒழுங்கா முதல்ல செய். உங்க பேச்ச நான் தட்டிருக்கேனா அம்மா? அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசு. இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க ஹரி, போய் க்ளீன் பண்ணுங்க. ஓகே அப்பா, ஒழுங்கா வேலை செய்யணும்னு. வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பா நீங்களே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, எனக்கு என்ன வேலை? ஓ நீயா? அந்த கீழே கொட்டி இருக்குல்ல, அந்த பொம்மைகளை எல்லாம் அடுக்கி வை. ஓகே. பொம்மையை அழகா அடுக்கி வைக்கணுமா? நல்ல வேலைதான். அப்பா சொன்ன வேலையை தட்டாம செய்யணும். அப்படிதான் ஷின்சான், அப்பா மாதிரியே நீயும் சுறுசுறுப்பா இருக்கணும். அடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பொம்மையை கழுவிடுவோம். ஆஹா! ஓடாத நில்லு. என்கிட்ட தான் சேட்டை பண்ணுவோம்னு பார்த்தா ஹாரியை விட்டு வைக்கலையா? இங்க இருக்கீங்களா ஹாரி? என்ன நீங்க ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? இப்ப பாருங்க, ஒரு வேலைக்கு 2 வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சாரி மெச்சி. ஏன் பா இப்படி தண்ணியை கீழே கொட்டி வீட்டையே நாசம் பண்றீங்க? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானே ஷின்சான். ஓ அப்படியா? சரி. ஷின்சான் உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? ஹரி, நான் போய் மேல இருக்கிற ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்றேன். அதுக்குள்ள இத மாட்றீங்களா? ஓகே மெச்சி. அப்பா அப்பா அந்த ஸ்ப்ரே வாங்கிட்டு கொடுங்கப்பா, நான் அடிக்கிறேன். இரு தர. இந்தா, இப்ப நீ க்ளீன் பண்ணு. ஐயா. உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 9 வேலையை ஆக்கி விட்டுறியே ஷின்சான். என்னப்பா நீங்க எல்லா வேலையும் தப்பு தப்பா பண்றீங்கப்பா. இது நான் உனக்கு சொல்ல வேண்டியது நீ எனக்கு சொல்லிட்டு இருக்க. முடிஞ்சது. அப்பா நீங்க ரொம்ப நல்ல அப்பா. உங்க அப்பா நல்லவங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே, நீ என்ன புதுசா சொல்ற? அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே. ஓவரா பாசத்தை பொழியாதே. அப்பா இந்த தண்ணியை எவ்வளவு அழுக்காச்சு பாருங்களேன். சரி, அப்பனா இதை கொண்டு போய் கொட்டிட்டு நல்ல தண்ணி கொண்டு வா.
ஊத்துங்க வீட்டை நல்லா கழுவுங்க சின்சான். என்ன காரியம் பண்றடி? நாங்க கஷ்டப்பட்டு தண்ணி பாட்டில கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா அத வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவியா? பையனை ஒழுங்கா பாத்துக்க முடியல, இதுல வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? சும்மா என்னைய திட்டாத மச்சி, நம்ம பையனை பாத்துக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு. நீ வாய மூடு. சபா என்ன பாரு, ஒரு வீட்டை சுத்தம் பண்ண சொன்னா இப்படி தானே போடுவீங்க ரெண்டு பேரும். இப்படியே போச்சு வேலைக்கு ஆகாது போல இருக்கே. நான் தான் அப்புறம் களத்துல இறங்கணும். ஒழுங்கா ரெண்டு பேரும் வந்து வேலையை செஞ்சுட்டு என்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோங்க. மச்சி, வரியா ஷாப்பிங் போயிட்டு வரலாம்? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஹரி. காலையில இருந்து வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி பாத்திரத்தை தேய்ச்சி எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? கரெக்ட் தான் மச்சி, ஆனா சீக்கிரம் போலனா அந்த இடத்துல கூட்டம் வந்துருமே. அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க ஹரி. என்கிட்ட ஒரு சூப்பர் திட்டம் இருக்கு, அது படி பண்ணா போதும். திட்டமா? ஆக்ஷன் காமிங் திட்டத்தை விட இது ஒரு பெரிய திட்டமா? இப்ப பாத்தீங்கன்னா நாம இப்பவே கிளம்பி போனோம்னா எந்த வேலையும் செய்யாம டைம் தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பிளான் என்னங்கறத சொல்றேன் கேளுங்க. அதெல்லாம் நீங்க அப்புறம் சொல்லுங்க, எனக்கு வைத்த கலங்க. என் பிளான் சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது, மரியாதை கேட்டுட்டு போ. சரி, ஷாப்பிங் மால சரியா 6 மணிக்கு மூடுவாங்க. அதனால நாம ஒரு 4:50க்கு அங்க இருக்கிற மாதிரி போய் சேர்ந்தா போதும். முதல்ல நாம ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை வாங்கலாம். அதுக்கப்புறம் மெதுவா நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சரியா 5 மணிக்கு டிஸ்கவுண்ட் சேல்